அடியே சின்ன பொண்ணு, நல்லா இருக்கியா? எனக்கு என்னக்கா, நான் நல்லா இருக்கேன். பின்ன நல்லா இல்லாம எப்படி இருப்ப? ஊரா வீட்டு காசை ஆட்டைய போட்டு வச்சிருந்தா நீ நல்லா தான் இருப்ப. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அடியே, என்கிட்ட கடனா 2000 ரூபாய் வாங்கி 4-5 மாசம் ஆச்சு. இன்னும் கொடுத்த பாடு இல்ல. எப்ப கொடுப்ப? ஏக்கா, இப்ப கையில காசு இல்ல, அப்புறமேட்டுக்கு தாரேனே. எப்பறமேட்டுக்கடி தருவ? நானும் வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போடக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லு, எப்ப கொடுப்ப? ஏக்கோ, கோவிச்சுக்கிறாதீங்க. வர்ற திங்கக்கிழமை கண்டிப்பா உங்களுக்கு காசை கொடுத்துறேன். போத்தா உன் திங்கக்கிழமைய கொண்டுகிட்டு. இந்த 4-5 மாசத்துல இந்த திங்கக்கிழமை தர்றேன், அடுத்த திங்கக்கிழமை தர்றேன்னு என்ன அலக்கழிச்சது பத்தாதா? இப்போ மறுபடியும் திங்கக்கிழமை தர்றேன்னு கதை விடுற. போன திங்கக்கிழமை என் வீட்டுக்கே வந்து தர்றேன்னு சொன்னேன். ஏன் வரல? பணம் கிடைக்கலக்கா, அதான் வரல. சரி, பணம் கிடைக்கலனாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போயிருக்கணும்ல. வீட்டுல வேலை இருந்துச்சுக்கா, அதான் வர முடியல. எப்படி பணம் வாங்குறப்ப மட்டும் என் வீட்டு முன்னாடி கடையா கிடந்த, அப்பெல்லாம் உனக்கு நேரம் இருந்துச்சோ? ஏக்கா, கத்தி பேசாதீங்கக்கா. போற வரவங்கெல்லாம் பாக்குறாங்க, சங்கட்டமா இருக்கு. இம்புட்டு சங்கடப்படுறவ ஒழுங்கா கொண்டு வந்து பணத்தை கொடுத்துருக்கணும்ல. பணத்தை கொடுக்கலனா நான் இப்படித்தான் கேட்பேன். இப்படி கேட்டா தான் எனக்கும் பணம் கிடைக்கும். என்ன கற்பகம், நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, இப்படி கேட்டாத்தான் பணம் கிடைக்கும். வாடி பரதேசி பையன் அவளே, பணத்தை கேக்குற விதத்துல கேட்கணுமோ? ஆமா, பின்ன என்கிட்ட நீ ஒரு 2000 ரூபாவா வாங்குனியே, ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? இருக்குக்கா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கிறவ பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கணும்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் பணத்தை கொடுக்கல. பாருடி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்பவே என் கைக்கு 2000 ரூபாய் வந்தாகணும். உடனே கேட்டா நான் என்னக்கா பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. இப்போ என் கைக்கு பணம் வரணும், ஆம்பிட்டு தான். ஏக்கோ ராணி அக்கோ, என்னடி? என் புருஷனுக்கு தெரியாம ஒரு 2000 ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேனே. அட ஆமா, இப்போ எனக்கு அந்த பணத்தை கொடுங்கக்கா. திடுதுப்புன்னு கேட்டா நான் எங்க போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன பொண்ணு, என் பணத்தை இப்பயே கொடு, அப்பதான் நான் கற்பகத்துக்கு கொடுக்க முடியும். ஓடிய கற்பகம், சீக்கிரம் எனக்கு பணத்தை கொடு, அப்பதான் ராணி அக்காக்கு நான் கொடுக்க முடியும். ராணி அக்கா, சீக்கிரம் என் பணத்தை கொடுங்க, அப்பதான் நான் சின்ன பொண்ணு அக்காக்கு கொடுக்க முடியும். ராணி அக்கா, உங்க பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல என் பணத்தை கொடுங்க. கிட்ட இருக்கேன், மரியாதை என் பணத்தை கொடுங்க. சண்டை போடுறத முத நிறுத்துங்க. யார் மணியே? கடன் அன்பை முறிக்கும். உங்களுக்குள்ள கடன் பிரச்சனை இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தாங்க 2000 ரூபாய், இத வச்சு உங்க பிரச்சனையை தீர்த்துருங்க. இந்தாடி கற்பகம், ஒரு 2000 ரூபாய். சின்ன பொண்ணு அக்கா, இந்தாங்க உங்க 2000 ரூபாய். ராணி அக்கா, இந்தாங்க உங்க 2000 ரூபாய். இப்போ உங்க பிரச்சனையெல்லாம் தீந்துருச்சா? சரி, அப்போ என்கிட்ட வாங்கின 2000 ரூபாய மறுபடி என்கிட்டயே கொடுத்துருங்க. சரிம்மா, இந்தா பிடி. மக்கள் எல்லாரும் கடன் இல்லாம இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. உங்களுக்கும் கடன் பிரச்சனை இருந்தா நீங்களும் இதே மாதிரி பண்ணி கடன்ல இருந்து தப்பிச்சுக்கோங்க. இல்லனா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நானே வந்து உங்க கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்.